கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்குள் இருந்தால், நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பினால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நமக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அதாவது ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒன்றை கவனித்தால் இது புரியும். ஆண்டவர் ஆபிரகாமை, நீ இனி ஆபிராம் என அழைக்கப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று பார்க்கிறோம். இப்படியானால் அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், சுபாவங்கள் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரம் கம்பீரமான வஸ்திரம். அதாவது ஒரு அரசன், அவன் அரசனுக்குரிய அந்த முறைமைகளை அவன் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவன் அரசனாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவன் நடை உடை பாவனைகளிலே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும், ஒரு கம்பீரம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அரசன் என்று எல்லாராலும் போற்றப்படுவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை நாம் நினைவில் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பழைய சுபாவங்கள், வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற அடிப்படையில் நாம் மாற்றங்களை காண வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.